عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. வல்ல ரஹ்மானுக்கே புகழனைத்தும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் சொல்செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு வசனத்தில் பேசும்போது, யா ஐயுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒரு மனிதன் தனக்காக வேண்டி நாளைக்கு எதை சேர்த்து வச்சிருக்கிறாங்கிறத சிந்திச்சு பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, வத்தகுல்லா, அல்லாஹவை நீங்கள் மீண்டும் 2 தடவை, அதாவது ஸ்டார்டிங்கு எண்டிங்குமே ரெண்டுமே வித்தியாசமாக போடுறான் அல்லாஹ். இத்தகுல்லா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹவை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மனிதன் தனக்காக நாளைக்கு எதை சேமித்து வச்சிருக்கிறாங்கிறத பற்றி அவன் சிந்திச்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, வத்தகுல்லா, அல்லாஹவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் மீண்டும்னு போட்டுட்டு அடுத்து சொல்கிறான், இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நுண்ணிப்பாக கண்காணிக்கின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான். அப்போ நம்ம என்ன சேகரிப்பாக வச்சுருக்கிறோங்கிறத நம்ம இப்போ யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். நிறைய காசு சேர்த்துட்டோம்னா இல்லை, அதுவும் இல்லை, பெருசாக சேர்த்தப்பாடு இல்லை. ஏன்னா சேர்த்துட்டா தான் ஊருக்கு போயிருப்போம்ல. தேவையான அளவுக்கு சேர்த்து தன்னிறைவு இருந்திருந்தால் இன்னும் ஊருக்கு போயிருப்போம். தேவை இருந்துக்கிட்டே இருக்குது, கபிரிஸ்தானுக்கு போகிற வரைக்கும் தேவை இருக்கும். இப்போ எல்லாருக்காகவும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம், சேமிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சேர்த்தப்பாடு இல்லை. நமக்காக சுயநலமாக என்னத்தை சேர்த்துருக்குறோம் அப்படின்னா, பிபி வந்திருக்குது, சுகர் வந்திருக்குது, நெஞ்சு வலி வந்திருக்குது, கிட்னியில் லேசாக கல் வந்திருக்குது, சவுதி வந்ததினுடைய முடியெல்லாம் கொட்டி போயிருக்குது, வெள்ளை நிறம் வந்திருக்குது. அப்போ நம்ம சேர்த்து வச்சது என்ன அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம். ஆனால் அமல்களின் ரீதியாக நம்ம என்னத்தை சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. பாக்கெட்டுக்குள்ளேருந்து அப்படி கையை விட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம நிலைமை இன்றைக்கி இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நானும் மறுமை நாளும் இப்படி இருக்கின்றோம், ஹாக்கதா பி இஸ்பா அப்படின்னு வருது. அதாவது ஹதீஸில் எப்படி வருதுன்னா, 2 விரலையும் காட்டி, நடுவிரலையும் இந்த களிமா விரலையும் சேர்த்து வைத்து காட்டி, நானும் மறுமை நாளும் இப்படி இருக்கின்றோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவ்வளவு சீக்கிரமாக வரப்போகுது. அது வரும்போது வரட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்மளோட மறுமை எப்போ ஸ்டார்ட் ஆகும்? நம்ம மௌத்தா போயிட்டு நமக்கு மறுமை ஸ்டார்ட் தானே. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மறுமை ஸ்டார்ட்டுங்கிறது எப்போ? நம்ம மவுத்து வந்துட்டாலே சடனாக இப்போ பள்ளிவாசலை விட்டு வெளியில் போகும்போதே அப்படி சாஞ்சோம்னா முடிஞ்சது, அதோட மறுமை ஸ்டார்ட், நமக்கு இம்மை முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்னத்தை சேர்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஒன்று, நீங்கள் நல்லா பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இரக்கமுள்ளவன் தெரியுமா நம்ம மேலே. அல்லாஹ் பாருங்கள், குர்ஆனில் சொல்கிறான், மன் ஜாஅ பில் ஹஸனதி, யாராவது ஒருத்தர் ஒரு நன்மையை செஞ்சாங்கடா, ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அந்த ஒத்த நன்மைக்கு 10 நன்மையை தருவேங்கிறான் அல்லாஹ். அதற்கு ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அதனை போன்று 10 நன்மைகள் கிடைக்கின்றன. வமன் ஜாஅ பிஸ்ஸய்யிஅதி, அதே நேரத்தில் யாராவது ஒரு தப்பை செஞ்சுட்டு வந்தா, ஃபலா இஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, அவனுக்கு அந்த ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் தான், ஒரு தண்டனை தான், ஒரு பாவம் தான் கிடைக்கும். வலா வஹும் லா யுஸ்லமூன், அதில் அவங்களுக்கு அநியாயம் செய்யப்படாது, அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான் இந்த வசனத்தில். இதில் நம்ம எப்படி தெரியுமா, சரி அப்போ ஒரு வக்து தொழுதா 10 வக்து தொழுத மாதிரி, அப்படித்தானே வருது இந்த வசனம். ஒரு வக்து தொழுதா ஒரு நன்மை செஞ்சால் 10 நன்மை செஞ்ச மாதிரின்னு வந்துருச்சு. அப்போ ஒரு வக்து தொழுதா, அப்போ இன்னைக்கு இஷாவை தொழுதுட்டோம்னா அடுத்த 2 நாளைக்கு மகரிப் வரைக்கும் லீவ் விட்டுறலாம், தொழுக தேவையில்லை. பாவம் ஒன்றுக்கு ஒன்று தானே அப்படிங்கிற கணக்கு வச்சு என்ன செய்வோம், டபுள் மடங்கு அடித்து மாட்டுவோம், எல்லா ஆட்டத்தையும் ஆடி முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சிருவோம். அப்படி பண்ணிடக்கூடாது. அல்லாஹ் இந்த இடத்துல நம்ம மேலே அருள் புரிஞ்சு இறக்கப்பட்டு போனால் போகுது, முசீபத்து பிடிச்ச பயலுக இவங்க திருந்த மாட்டாங்கிற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், கொஞ்சம் தான் இவன் நன்மை செய்வான், அந்த நன்மைக்கு என்ன செய்வோம், நம்ம அதிகமாக கூலியை கொடுப்போம்னு சொல்லி
அல்லாஹ் இறக்கப்பட்டு என்ன செஞ்சிருக்கிறான், மன்ஜா பில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹான்னு சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான். ஆனால் இந்த அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அளவுக்கு உச்ச வரம்புன்னு ஒன்று இருக்குது. பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு உச்ச வரம்பு இருக்கும்ல, அதே போல் இந்த அளவு இருக்குல்ல, ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா அப்படிங்கிற இந்த வார்த்தை, ஒரு நன்மை செய்தால் 10 நன்மை அதற்கு பகரமாக கிடைக்கும் அப்படின்றா, இதில் இதை விட சிறப்பான ஒன்றை வந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இங்கே நமக்கு சொல்லி காட்டுறான். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. நம்ம மேராஜ் பயணம் போனாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனை வக்து தொழுகை கடமையாச்சு? 50. 5க்கே இங்கே நாக்கு தள்ளுது, நமக்கு முடியல. 5லேயே ஸ்கிப் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ஆப்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கு 50 அப்படின்னு சொல்லி வந்திருந்தா ரொம்ப சிரமமாக போயிருக்கும். பாவம் மூசா நபி டிராஃபிக் போலீஸ் மாதிரி அந்த இடத்துல வந்து நின்றுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிளம்பிட்டாங்க. 50 வாங்கியாச்சு, அல்லாஹ்ட்ட பகுமானமாக என்ன செஞ்சுட்டாங்க, சந்தோஷமாக கிளம்பி ஊருக்கு போயிடுவோம்னு கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. அப்போ டிராஃபிக் போலீஸ் மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்கே நின்று, உங்கள் உம்மத் என்ன செய்ய மாட்டாங்க, லா தஸ்ததி, அவங்க சக்தி பெற மாட்டாங்க, 50 வக்து தொழுகை அவங்களால செய்ய முடியாது, நான் அனுபவப்பட்டிருக்கேன்யா என் சமூகத்தில், உன்னையுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு குறைச்சி 5 ஆக்குனதுக்கு பிறகுமே மூசா நபி விடலை. ஏன்னா நம்மளை பற்றி மூசா நபி ரொம்ப அனுபவப்பட்டதுனால. அந்த கூட்டம் இருக்கே பெரும் மோசமான கூட்டம், அந்த கூட்டம் நம்மளை விட மோசமான கூட்டம். அப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சதுனால தான் மூசா நபி உங்கள் ஆளுகளும் அப்படித்தான் இருப்பாங்க, அதனால் நீங்கள் 5ஓட போனாலும் நீங்கள் 5ஐயும் தொழுக மாட்டாங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இனி அல்லாஹ்ட்ட போய் குறைக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இல்லைன்னா மேபி போயிருந்தால் அப்படிங்கிற பேச்சுக்கு நம்ம போக வேணாம். ஆனால் அவ்வளவு தூரம் இறக்கப்பட்டு தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், நமக்கு குறைச்சி, இதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தானே. அப்போ இந்த உம்மத்தினுடைய சிரமங்களை குறைக்கிறதுக்காக 5 வக்து தொழுகையை தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி வச்சிருக்கிறான். அதில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், வஹஃபஃப்து அன் இபாதி, இதை நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா, என்னுடைய அடியார்களுக்கு லேசாக்கணுங்கிறதுக்காக தான். 5 வக்து தொழுகை கஷ்டம் இல்லையே, அப்படி ஒன்றும் சிரமமாக இருக்காது, கேப் விட்டு தான் வருது. அதுவும் இந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போதில் ரொம்ப ஒர்க் டென்ஷன் இருக்கும்போது தொழுகை நேரம் வந்து ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டு திரும்பி வந்து உட்காரும்போது தான் கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குது. அவன் கொடுக்குற ப்ரெஷருக்கும் அவன் கொடுக்குற தலைவலிக்கும் வெடிச்சு எங்கேயாவது ஓடி போயிடலாமா, செவுத்தில் முட்டிடலாமான்னு தோணும் போது இந்த லுஹர் தொழுகை வருமா, அல்ஹம்துலில்லாஹ் போய் ஒழு செஞ்சுட்டு முகத்தை கழுவிட்டு அப்படியே 4 ரக்காயத்தை நின்று தொழுதுட்டு வந்து திரும்பி உட்காரும்போது கொஞ்சம் நமக்கே ஒரு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகுது, நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிது. திரும்ப ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப டென்ஷனில் ஸ்டார்ட் ஆகி அசர் தொழுவோம், அப்படி சரியாக போயிடுது நமக்கு இல்லையா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சொன்னதாக, வஹஃபஃப்து அன் இபாதி, என்னுடைய அடியார்களுக்காகவே இதை வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், லேசாக்கி கொடுத்துட்டேன். அஜ்ஸி அல் ஹசனத்தை, அதனால் நான் கூலியை எப்படி கொடுக்க போகிறேன் தெரியுமா, அஷரா அம்சாலிஹா, 1 வக்து தொழுகை தொழுதா, அதாவது 1:10 ரேஷியோ தான் இங்கே கணக்கு. அதாவது 50 வக்து தொழுகை கடமையாக இருந்துச்சுல்ல, அப்போ 50 வக்து தொழுகைக்கு ஒரு நேரம் தொழுதா 10 நன்மைங்கிற அடிப்படையில், அப்போ 10 × 5 என்னாச்சு, 50 ஆயிடுச்சு. அப்போ 50 வக்து தொழுத நன்மை எதில் கிடச்சிரும்னா இந்த 5 வக்து தொழுகையிலேயே கிடச்சிரும்னு அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது ஹதீஸுல் குதுஸி. அதே போல் இன்னொரு செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சொன்னதாக, குல்லு அமல் இப்னி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளினுடைய ஒவ்வொரு அமல்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் யுதாஅஃபு, அது ரெட்டிப்பாக்கப்படும். நம்ம எந்த அமல் செஞ்சாலும் அதுக்கு டபுள் மடங்காக நன்மை கிடைக்கும். அல்லாஹ் வந்து செஞ்ச பெரிய பேருபகாரம். நமக்கு ஓதுறதுக்கே இன்றைக்கி நேரம் கிடைக்க மாட்டேங்குது, நிஜமாகவே ஓடிக்கிட்டே இருக்கோமா, ஓதுறதுக்கு எப்படியாவது 4 குரானை முடிச்சிடலாம் 5 குரானை முடிச்சிடலாம்னு நியத்தை வச்சாலும் 2 குரானுக்கு மேலே இழுக்க மாட்டேங்குது வண்டி ஒரு ரமலானில், அதுக்கு மேலே போக முடியலை. ஒரு காலத்தில் ரொம்ப சும்மாவே இருப்போம், மதரசா பள்ளிவாசல்லையே சதா கிடப்போமா, ஓத முடிஞ்சது. இப்போல்லாம் ஆஃபீஸ் போய் வந்து அங்கே போய் வந்து இங்கே போய் வந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சிகள் வேறு அங்கங்கே வச்சு போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அப்படியே அந்த மதிமயக்கத்தில் ஓதுறதுக்கெல்லாம் முடிய மாட்டேங்குது. அப்போ 2 குரானுக்கே அங்கே வண்டி இழுக்க மாட்டேங்குது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ் வந்து நம்ம மேலே ரொம்ப இறக்கப்பட்டு என்ன செஞ்சுட்டான், யுதாஅஃபு, அது ரெட்டிப்பாக்கப்படும்னு சொல்லிட்டு அந்த உச்சவரம்பை பற்றி பேசும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல, அல் ஹசனத்து, ஒரு நன்மை என்பது அஷ்ரு அம்சாலிஹா, அதனை போன்று 10 அப்படின்னு, இது ஏற்கனவே முன்னாடி உள்ள வசனத்திலே வந்துச்சுல்ல, இங்கே அந்த 10ன்னு சொல்லிட்டு இந்த 10லேருந்து ஆரம்பித்து உச்ச வரம்பு எங்கே வரைக்கும் போகும்டா, இலா 700 அல்ஃபின்,
மியானா எத்தனை? 100. சபானா எத்தனை? சபா 7. சபானா 7. அப்போ சபா மியானா 700. அப்போ அல்லாஹ்வினுடைய அந்த நன்மையினுடைய அளவுகோல் எவ்வளவு கொடுப்பானா, ஒரு நன்மை செஞ்சா எதுல இருந்து 10ல் இருந்து 700 மடங்கு நன்மையை அல்லாஹ் அள்ளி தருகின்றான். கால் அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல இல்ல சௌம். அல்லாஹ் அங்கேயும் ஒரே ஒரு விஷயத்தை விட்டுட்டான், அதில் ஸ்கிப் பண்ணிட்டான். எதுனா நோன்பு. நோன்பை தவிர மற்ற எல்லா செயல்பாடுகளுக்கும், நார்மல் டேஸில் நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும், அதே போல் ரமதானில் நம்ம செய்யக்கூடிய இந்த குரான் ஓதுதல், தொழுகை, அது இது எல்லாத்துக்கும் என்ன கூலி, எதுவரை எவ்வளவு நன்மை கொடுக்க போகிறான் அல்லாஹ்? 700 மடங்கு அல்லாஹ் கொடுக்க போகிறான். ஆனால் இந்த நோன்புக்கு மட்டும் கூலி சொல்லப்படலை. அதில் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? ஆனால் அஜஸி பிஹி, அதுக்கு யார் கூலி கொடுக்க போகிறா? நானே தான் கொடுக்க போகிறேன்னா இப்போ இந்த 700 எல்லாம் தாண்டிடும். அது இந்த 700 மடங்கை எல்லாம் தாண்டிய கூலி தான் நமக்கு ரமதானில் அல்லாஹ் நமக்கு அள்ளி தரப்போகிறான். அப்போ அள்ளக்கூடிய நேரத்தில் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு இப்போ இருக்குது. அடுத்து பாருங்க, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்கிறான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹினுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் கமஸலி ஹப்பா. ஹப்பானா ஒரு வித்து. ஒரு வித்துங்கிறத ஒரு நெல்லு மணின்னு கூட வச்சுக்கிறோமே, ஒரு நெல்லு மணி, ஒரு நெல்லு. அம்பதத் சபஅ சனாபில, அந்த ஒரு நெல்மணியில இருந்து 7 கதிர்கள் வருதுங்கிறான் அல்லாஹ். எத்தனை கதிர் வருது? 7 செடிகள், 7 கதிர்கள் அதுல இருந்து வருது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅது ஹப்பா, அந்த ஒவ்வொரு கதிர்களும் என்ன செய்யும்டா? மிஅது ஹப்பா அப்படின்னா என்னது? மியானா என்ன சொன்னேன்? 100. அப்போ 100 நெல்மணிகளை வெளியிடுகின்றன. ஒரே போட்டது ஒரு நெல் தான். அந்த ஒரு நெல்லுல இருந்து 7 கதிர்கள் வெளியில வருது. அப்போ 7 × 100 எவ்வளோ ஆச்சு? 100 × 7, 100 × 7 எவ்வளவு? மேக்ஸில் எல்லாரும் வீக்கா? நானே வீக்கு தான். அப்போ 700. அப்போ அங்கே நம்ம ஏற்கனவே படித்த ஹதீஸில் என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த 700 மடங்கு நன்மை கிடைக்கும்ல, அதைத்தான் அல்லாஹ் இங்கே உதாரணமாக சொல்கிறான். ஒரு அல்லாஹினுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய ஒரு அடியானுக்கு உதாரணம் இந்த ஒரு நெல்லுமணியை போட்டு, அந்த நெல்லுமணியிலிருந்து வரக்கூடிய 7 கதிர்களில் இருந்து ஒவ்வொரு கதிர்லையும் 700 என்ன செய்ய, அதாவது 100 100 என்ன செய்யுது? ஒவ்வொரு கதிரில் இருந்தும் நெல்மணி உருவாகுது. அதையும் தாண்டி அல்லாஹ் என்ன செய்ய போறான் தெரியுமா? வல்லாஹு யுதாஃபு லிமன் யஷா. அல்லாஹ் என்ன செய்ய போறான்டா? இந்த 700 மட்டும் இல்லடாப்பா, அல்லாஹ் நினைத்தால், அவன் நாடினால் அதையும் ரெட்டிப்பாக்கி தருமா. அப்போ 1400க்கு போயிடுச்சு. அப்போ ஒரு நன்மையை நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு 8 நன்மைக்கும், நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நன்மையான காரியங்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்ய போறான்டா? நமக்கு அவ்வளவு பெரிய நன்மைகளை கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறான். ஆனால் நம்ம பாவத்தை செய்கிறதுக்கு தான் முன்னணியில் நிற்கிறோம். நோன்பு ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை நன்மை செஞ்சுருக்கோம்னு நீங்களாக உட்காந்து லிஸ்ட்டு கணக்கு போட்டு பாருங்கள். எத்தனை பாவம் செஞ்சுருக்கோம்னு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஒரு நாளைக்காவது பலா கழுவாமல் இருந்திருக்கோமா? பலா கழுவுறேன்னா அடுத்தவனை பற்றி பேசாமல், நோன்பு வச்சுருக்கிறோம் பேசாமல் இருந்திருக்கோமா? யாரையா ஒருத்தரை பற்றி பேசுகிற மாதிரி வந்துடுது, பேசிடுறோம். அது அல்வா தின்ன மாதிரி இருக்கும். ஒருத்தரை பற்றி பேசும்போது அது எப்படித்தான் பேச்ச ஆரம்பிக்கும்போது தெரியாது. ஆரம்பித்து 1 மணி நேரம் வரைக்கும் போகும். எல்லாம் பேசி முடிச்சுட்டு நோம்பு நேரத்தில் எதுனத்துக்குங்க கண்டதையும் பேசிக்கிட்டு விடுங்க, வேற நல்ல காரியம் செய்வோம். அது நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். 1 மணி நேரம் பலா கழுவிட்டு 1 மணி நேரம் கழிச்சு நீ இந்த வார்த்தையை சொன்னேன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு அர்த்தமும் கிடையாது. அப்போ யோசிச்சு பேசணும். பேசுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய கொடைகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான். எவ்வளவு நன்மைகளை நமக்கு அல்லாஹ் அள்ளி தர்றதுக்கு காத்திருக்கிறான். அதில் பாருங்க, முந்தி காலத்தில் இருந்த அல்லாஹ் இது யாருக்காக பேசின இந்த உதாரணம் யாருக்காக சொன்னால், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்பவர்களை பற்றி பேசுகிறான்ல. முந்தி காலத்துலலாம் இந்த இடத்துக்கெல்லாம் வேல்யூ கிடையாது, பெருசாக கிரவுண்டுக்கெல்லாம் அந்த காலத்தில் வேல்யூ கிடையாது. பள்ளிவாசலுக்காக அள்ளி கொடுத்த தனவந்தர்கள், மதரசாக்களுக்காக அள்ளி கொடுத்த இடத்த அவங்க பாட்டில் 2 ஏக்கர் நிலம் 3 ஏக்கர் நிலம்னு எழுதி கொடுத்த காலமெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் எழுதி கொடுத்த காலம் போய் இன்னைக்கு ஊரில் எப்படி இருக்குதுண்டா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 50,000. ஊரில் உள்ள விலை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 50,000, 1 லட்சம் எங்கேயோ எகிரி போய்கிட்டு இருக்குது ஒரு பக்கத்தில். அப்போ இப்போ எப்படி ஆகிப்போச்சுண்டா,
கபரிஸ்தானில் இடம் கிடைச்சாலும் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு தயார்னு இருக்காங்க எல்லாரும். அது மௌத்தா போனவன் போய் இருக்கிறது ஏன், நீ ஏன் அங்கே போகிறேன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன யார் இருக்கிறதுன்னு வீடு கட்டி தானே குடியிருக்க போகிறோம். முந்தியெல்லாம் பேய் பிசாசுன்னு சொல்லி அந்த கபரிஸ்தான் ஒரு பேச்சுக்கு இந்த மையத்தை கொண்டு போகிற தெருவாக இருந்தாலே என்ன செய்வாங்கடா, இந்த மாற்று மத சகோதரர்கள் பிணங்களை கொண்டு போகிற தெருவாக இருந்தாலே அந்த இடத்துல நம்ம ஆளுங்க வீடு கட்டுறதுக்கு பயப்படுவாங்க, பேய் பிசாசு வந்துடும் அப்படி இப்படின்னு. முந்தி காலங்களில் அறியாத காலம் அதெல்லாம். எப்போ ஆளுக ரொம்ப தெளிவானாங்களோ இப்போ எப்படின்னா கபரிஸ்தான் பக்கத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தெருவுக்குள்ளே இருக்குல்ல பிரச்சனை இல்லை, வீட்டை கட்டிடுவோங்கிறது மாதிரி இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ இந்த நேரத்தில் இப்போவும் இருக்கிறாங்க, அதாவது அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய நல்ல மக்கள், பள்ளிவாசல்களுக்காக மதரசாக்களுக்காக அள்ளித்தரக்கூடிய மக்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க நம்ம ஊர்களில். இருந்தாலும் சொல்கிறேன், ஆனால் மக்களுடைய மனசு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் காசாக்கணுங்கிற இடத்துல தான் நம்ம நிற்கிறோமே தவிர அல்லாஹுடைய பாதையில் செலவு செஞ்சால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அள்ளி தருவான் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். அதில் பாருங்கள், அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாரு. எப்படி வர்றாருன்னா கடிவாளம் பூட்டப்பட்ட ஒரு ஒட்டகத்தோடு வர்றாரு. வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஹாதிஹி ஃபி சபீலில்லா, அல்லாஹுடைய தூதரே இந்த ஒட்டகம் அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணிப்பு, இந்த ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணிச்சிட்டேன்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஒட்டகம் லகபிஹா யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமை நாளில் இந்த ஒட்டகம் எப்படி வந்து நிற்கும் தெரியுமா, சபஅமிஅ நாகத்தின், சபஅமிஅனா என்ன சொன்னேன் நான், 700 ஒட்டகங்களாக நன்மையாக மாறி நாளைக்கு மறுமையில் உனக்கு முன்னால் அது வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக நம்ம பார்த்துருக்கீங்களா, நோன்பு வைக்கும்போது நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 2 சந்தோஷம் இருக்குது அப்படின்னு. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி, ஒரு நோன்பாளிக்கு எத்தனை சந்தோஷம் இருக்குது, 2 சந்தோஷம் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, அந்த நோன்பு திறக்கும்போது உள்ள சந்தோஷம். இந்த நோன்பு கஞ்சியை முன்னாடி வச்சுருப்பாங்க, எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும், எப்படா டைம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்ப்போம், ஓடவே விடாது, அந்த முள்ளு நகரவே நகராது. டிஜிட்டல் வாட்சில் அந்த நம்பர் மாறுமான்னு பார்ப்போம், 6-2 6-1 அந்த 6-2 ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். சமோசா வந்து எப்படா எடுத்து கடிப்போம்னு ஒரு மாதிரி நாக்கு நுண்ணு இருக்கும், ஒரு மாதிரி முணுமுணுன்னு இருக்கும். தண்ணி எடுத்து நம்ம எப்பவும் தண்ணி குடிச்சால்தான், ஆனால் அந்த தண்ணியை பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும். பக்கத்தில் ரோஸ் மில்கை பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும். அந்த ஆசையோட ஆர்வத்தோடு, இதுதான் சந்தோஷம். அதாவது சோஃபியக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி ஆசையே மனுஷனுக்கு இருக்கக்கூடாதும்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, மனுஷன் வந்து நம்ம ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவங்களே இல்லை, ஆசை மனுஷனுக்கு இருக்கும். அந்த ஆசையை தான் எல்லாம் சந்தோஷம்னு சொல்கிறான். அந்த நோன்பு திறக்க போகிற நேரத்தில் எல்லாத்தையும் முன்னுக்கு வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கும் போது அந்த ஆரவாரத்தோட, என்னைக்காவது நமக்கு அப்படி ஆசை இருந்திருக்கா? வாட்டர் பாட்டில் இருக்கும், தண்ணியே தவிச்சா கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நோன்பு வச்சுருக்க மாட்டோம். சாதாரணமாக இருக்கும்போது ஒரு தண்ணி தவிச்சா இப்போ என்ன அப்புறமா குடிச்சிக்கிற தண்ணியே நம்ம வாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நோன்பு நேரத்தில் தான் நம்ம உட்காந்து அந்த நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஐட்டத்தையும் முன்னாடி வச்சுக்கிட்டு உட்காந்து அந்த 5 நிமிஷம் கல்வை கட்டுப்படுத்தி உட்கார்ற கஷ்டம் இருக்கிற ரொம்ப பெரிய கஷ்டம், உண்மை தானே? அப்போ அந்த சந்தோஷத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நோன்பாளிக்கு அல்லாஹ் தரக்கூடிய சந்தோஷங்களில் ஒன்று எது? அந்த நோன்பு திறக்கும் போது அந்த ஆர்வத்தோட ஆசையோடு உட்காந்து நோன்பு திறக்கிறது. அடுத்தது என்னண்டா, இதா லகிய ரப்பஹு ஃபரிஹ பி ஸௌமிஹி, அந்த நோன்பு வச்சதுக்காக வேண்டியே அல்லாஹ்வை நாளைக்கு மறுமையில சந்திப்போமே, அப்படி சந்திக்கும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உலகத்தில் அது மாதிரி ஒரு சந்தோஷம் ஈடு இணையே கிடையாது, சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அல்லாஹ்வை அந்தளவுக்கு நேசித்தோம்னா அந்த சந்தோஷத்தினுடைய பூரிப்பை உணர முடியும். என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு புது பொண்ணை போய் பார்க்க போகும்போது, கல்யாணத்துக்கு போவான் தெரியுமா, இங்கேருந்து என்ன மாதிரி போவான் அவன், மனசில் எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு ஆர்வத்தோட இங்கேருந்து முடிக்கடைக்கார்ட்ட சொல்லிடுவான், அண்ணே எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம், எப்படி என்ன மாதிரி வெட்டணும் தெரியுமா முடி, ஹீரோ மாதிரி இருக்கணும்னே, நான் அருமையாக வெட்டினேன் முடிய அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு போய் இறங்குறதுக்கு என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு ஏற்பாடையும் பண்ணி, புது ட்ரெஸ் என்ன போடுற, ஷூ என்ன போடுற, சாக்ஸ் என்ன, சுருங்கின கையிலையோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பையன் 10ஆவதுக்குள்ள. ஆனால் இப்போ ஊருக்கு போகும்போது இப்போ பார்த்தீங்கண்டா டிப்டாப்பாக ரெடி ஆயிடுவான். அப்போ என்னண்டா அந்த அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சு அதை அவங்கள போய் பார்க்க போகிறோம், கல்யாணம் ஆக போதுங்கிட்ட உடனே புது மாப்பிள்ளை பூரிப்பு. அப்போ அதை விட பன்மடங்கு அதிகமான பூரிப்பு எதில் இருக்கணும் தெரியுமா நமக்கு? நாளை மறுமையில் என் ரப்பை நான் பார்க்க போகிறேன், அந்த சந்தோஷம் இருக்கணும். அந்த சந்தோஷம் இருந்தால் தான்
நம்ம நாளைக்கு மறுமையில ஜெயிக்க முடியும், அதற்கான நன்மைகளை நம்ம செய்ய முடியும். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன்சாம ரமலான, யார் ரமலான் மாதம் நோன்பு வச்சு சும்ம அத்பஅஹு சித்தம் மின் சவ்வால், அதை தொடர்ந்து சவ்வால் மாதத்தில் யார் 6 நாள் நோன்பு வைக்கிறாங்களோ, கானக சியாமி தஹர், அவங்க வந்து அந்த வருஷம் முழுக்க நோன்பு வைத்த நன்மைன்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ரொம்ப பேர் வைக்கிறது இல்லை. ஆறு நோன்புங்கிறத வந்து நம்ம ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிறோம். ஒரு வருஷம் முழுக்க நோன்பு வச்ச நன்மை. நம்ம இப்போ தான் படித்தோம். எப்படி படித்தோம்? ஒரு நன்மை செஞ்சால் எத்தனை மடங்கு நன்மை? 700 மடங்கு. 10 வந்து அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? உச்ச வரம்பு வந்து 700க்கு கொண்டு போயிட்டான். இப்போ இதில் பொதுவாக பாருங்கள், தங்க விலையெல்லாம் இப்போ ஏறிக்கிட்டே போகுது. புது மாப்பிள்ளை அப்புறம் பயப்படுறாங்க, 5 பவுன் நகை போடணும்டா, சங்கிலி போடணும்டா, 5 பவுனுக்கு எங்கே போகிறது, 6 லட்சம் 7 லட்சம் வேணுமேன்னு அரண்டு போய் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு நாள் 1000 ரூபா குறையுது, ஒரு நாளைக்கு 1000 ரூபா கூடுதுன்னு இருக்குது. ஆனால் அல்லாஹினுடைய நன்மை வந்து கூடிக்கிட்டே தான் போகுமே தவிர, நாம் செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் அல்லாஹ் வந்து நன்மையை குறைக்க போகிறது இல்லை. இப்போ அதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சு என்ன செய்யணும்னா செயல்படணும். பாருங்கள், அடுத்து நமக்கு தெரியும் ஹதீஸு, இதா ஜா ரமலானும், ரமலான் மாதம் வந்துட்டா ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது. குல்லிகத் அபுவாபுன்னார், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன. ஒரு சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விளங்கிடப்படுகின்றன அப்படிங்கிற செய்தியை நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த ஷைத்தா விளங்கிடப்பட்டிருக்கிறான்டா யோசிச்சு பாருங்கள், நம்ம யாராவது தப்பு பண்ணாமல் இருக்கோமா? பாட்டு கேட்குறவங்க பாட்டு கேட்காம இருக்காங்களா இந்த ரமலான் மாதம் வந்துருச்சுங்கிறதுக்காக? அப்படிலாம் இல்லை. தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகளை நம்ம பார்க்க முடியும். பாவம் பள்ளிவாசல் பக்கமே தலை வச்சே படுக்க மாட்டான் மற்ற மாதத்தில். ஆனால் நோன்பு வந்த காலத்திலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்போவுமே ரெகுலராக நின்று தொழுகிறவங்களுக்கு இடம் கிடைக்காது. புதுசாக அந்த ரமலான் மாதத்துக்கு வரக்கூடிய டீம் இருக்காங்களா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பிடிச்சிருவாங்க. நோன்பு முடிகிற வரைக்கும் வருவான் பரவாயில்லாமல். நம்ம பிள்ளைங்கள் நல்ல பிள்ளைகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த 30 நாளாவது நம்ம ஒழுங்காக இருக்கணுங்கிற அடிப்படையில் என்ன செய்வான்டா, 30 நாள் வருவான். கடைசியாக 30வது நாள், அந்த 29வது நாள் தராவியை முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் மாஸ் சலாமான்ட்டு என்ன செஞ்சுருவான், எல்லாரும் பார்த்துக்கோங்கப்பா, இனிமேல் நான் வரமாட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு, நீங்கள் தாராளமாக தொழுதுக்கங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்போ இந்த 30 நாள் அவனுக்கு இருந்த கட்டுப்பாடு இருக்குது பாருங்களேன். இந்த கட்டுப்பாடு எதுண்டா, ஷைத்தானை அவன் கட்டி போட்டுட்டான். சைத்தானை யாரும் கட்டி போட போறது இல்லை, அல்லாஹ் கட்டி போட்டெல்லாம் வைக்கல. சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன அப்படின்னு சொன்னால் நம்ம விலங்கிட்டு வைக்கணும். அந்த 30 நாள் பரவாயில்ல, அவனை பாராட்டணும். அடுத்த வருஷம் அவன் திரும்பி வருவான் இன்ஷா அல்லாஹ், என்ன ஆயுசோடு இருந்தான்னா வருவான். ஆனாலும் இந்த 30 நாள் வந்தான் பார்த்தீங்களா, இதுலேயும் கூட வராதவங்களுக்கு மத்தியில் வந்துட்டு போனாலும் அவனை பாராட்டணும். பாராட்டணுமா வேணாமா? கண்டிப்பாக பாராட்டணும். ரமலான் முழுவதும் ஒழுக்கத்தோடு நம்ம பிள்ளைகள் வாழ்ந்தாங்க, வளர்றாங்க அப்படிங்கிறத சொல்லும்போது அதை பெருமைப்பட வேண்டியது இருக்குது, சந்தோஷப்பட வேண்டியது இருக்குது. அப்போ அதே நேரத்தில் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்தபடியாக இந்த நரகத்தில் இருந்து பேசக்கூடிய சில சம்பவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசும்போது சொல்கிறான், வஇபாதுர் ரஹ்மான் இல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனவ் வ இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமன். அல்லாஹ் வந்து ரஹ்மானுடைய அடியார்கள்னு பேசிக்கிட்டு வர்றான். நம்ம வந்து இபாதுர் ரஹ்மானா இபாது ஷைத்தானாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அல்லாஹ்வுடைய அடியார்களா இல்லை ஷைத்தானுடைய அடிமையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம செயல்பாடு தான். நம்ம செய்கிற வேலை பூரா முக்கால்வாசி சைத்தான் பிடிச்ச வேலையாக இருந்துச்சுன்னா நம்ம யாரோட ஆள்? இபாது ஷைத்தான் தான். அல்லாஹ்வுக்காகவே தவறுகளை விட்டு விலகி இந்த நோன்பு காலத்திலேயாவது நல்ல பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்தோம்டா இபாதுர் ரஹ்மான். அப்போ இந்த இபாதுர் ரஹ்மான் வந்து என்ன செய்வாங்களாம், அல்லாஹ்விடத்தில் வந்து துவா செய்வாங்களாம், ரப்ப நஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை திருப்பி விட்டுருன்னு அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். நம்ம இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி என்ன செய்யணும், துவா ஓதணும். ரப்ப நஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான ஹராமா. சின்ன ஹராமான தெரியும் தானே, ஃபைன்லாம் போடுறாங்கல்ல அந்த மாதிரி. அப்போ அது வந்து பெனால்ட்டி வந்து பெர்மனண்ட்டான பெனால்ட்டி எங்க அப்படிங்கிறத தான் அல்லாஹ் வந்து இங்கே சொல்ல வர்றான். என்னது? ரப்ப நஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், யா அல்லாஹ் எங்களை என்ன செய்ய, நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை திருப்பி விட்டுற. அந்த பக்கமே நம்ம சொல்லுவோம்ல, அந்த பக்கம் தலை வச்சே படுத்துற ஆராமம்ல, அது மாதிரி அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும், யா அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனையின் பக்கம் அந்த பக்கமே எங்களை திருப்பி விட்டுறாத, அந்த நரகத்தினுடைய வேதனையிலிருந்து வேற பக்கமாக ஆப்போசிட் சைடு எங்களை திருப்பி விட்டுரு. இன்ன அதாபஹா, அந்த நரகத்தினுடைய வேதனை இருக்குதே ஹராமா, அது வந்து பெர்மனண்ட்டானது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுலேருந்து யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விட்டுருன்னு என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்யணும் அதிகமாக. அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தர்றான்.
அதில் பாருங்கள், இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போடுறோம்ல, இங்கே பல்லு வலின்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ஒரு ஊசியை போடுவான். ஒரு ஊசியை போட்டுட்டு அவன் விளையாடுவான், இஷ்டம் போல் விளையாடுவான், அந்த நோண்டுவான். அது இங்கேயெல்லாம் நம்ம ஊரில் போனால் கூட கரெக்டாக எந்த பல்லு சுற்றி அந்த பல்லை பிடிங்கி விடுவான். இங்கே போனோம்னா மயக்க மருந்தை போட்டு பக்கத்து பல்லை பிடிங்கி விட்டுறான். சரியா? அந்த மாதிரி பஞ்சாயத்தில் நம்ம நிறைய நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம் இங்கேயே. அது இங்கே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. உதாரணத்துக்காக சொல்ல வர்றேன். பல்லு பிடுங்க போகிறோம்டா, இல்லை இந்த C-செக்ஷன் ஆப்ரேஷனுக்கே பெண்கள்லாம் போகிறாங்க. வேதனையே இல்லாமல் அந்த குறுக்கு ஊசி போடும்போது தான் கொஞ்சம் கடுமையாக வலிக்கும். அதுக்கு பிறகு அந்த 10 மணி நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அழகாக கிழிச்சு வயிற்ற கிழிச்சு குழந்தைய வெளியே எடுத்துடுறான். இப்போ நம்மளும் பல்லாஸ்பத்திரிக்கு போகிறோம், அவன் விளையாண்டு வர்றான். என்ன விளையாண்டாலும் அந்த வேதனையில் இருந்து அந்த டயத்தில் உள்ள வேதனையிலேருந்து என்ன செஞ்சிடறோம், நம்ம தப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் வேதனை குறையிறதுக்கு மருந்து மாத்திரையை கொடுத்துட்றாங்க. படிப்படியாக பெரிய அளவில் உள்ள வேதனையிலேருந்து தப்பிச்சிடுறோம். ஆனால் நரகத்துக்குள்ளே போகும்போது அப்படி தப்பிக்க முடியாதுல்ல. மயக்க ஊசியெல்லாம் யாரும் போட்டு விட்டா நரகத்துக்குள்ளே தூக்கி போடுவாங்க? குல்லமா நவிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா அப்படிங்கிறான் அல்லாஹ். ஃபஸ்ட்டு தோலை வந்து என்ன செய்வாங்க, நல்லா உருகிற வரைக்கும் வச்சு செஞ்சு உருக்கி அந்த தோல் வடைஞ்சிரும், உருகி தோல் வடைஞ்சிரும் உடம்புல இருந்து. வடைஞ்சதுக்கு பிறகு எல்லாம் என்ன செய்வான், திரும்ப இன்னொரு புது தோலை உருவாக்கி திரும்பவும் அனுபவின் எதூக்குல் அதாபுங்கிறான் அல்லாஹ். இந்த தூக்குங்கிற வார்த்தை வந்து நம்ம சாப்பாடு டேஸ்ட்டுக்கு சொல்லுவோம்ல, அது மாதிரி எல்லாம் இந்த இடத்துல கிண்டல் பண்ணி சொல்கிறான். நரக வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக அப்படிங்கிறான். அப்போ சந்தோஷமாக பகுமானமாக தப்பு செய்யும்போது நல்லா இருக்கும், எந்த பாவத்தை செய்யும்போதும் நல்லா இருக்கும், சுகமாக இருக்கும். பாவம் செய்யும்போது அனுபவிக்கின்ற அந்த வேதனை அனுபவிக்கும் போது நம்மளால் தாங்க முடியாது, தப்பிக்க முடியாது அல்லாஹ்விடத்திலிருந்து. இப்போ நம்ம கவனமாக இருக்கணும் அதில். அதனால தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான், எதூக்குல் அதாப், அந்த வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இவ்வளோ பெரிய தண்டனையை தர்றோம் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சிகரத்தில் இருந்து, அதாவது சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்கன்னா உயரமான இடத்துல இருப்பாங்க, நரகவாசிகள் கீழே தான் இருப்பாங்க. அப்போ மேலே இருந்து அவங்க கீழே பார்க்க முடியும். பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் அல்லாஹ் அங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறான், சொர்க்க நரகத்தை. அல்லாஹ் பேசுகிறான் அது சம்மந்தமாக பேசும்போது, வைதா சுரிஃபத் அபுசாருஹும், இந்த சொர்க்கவாசிகளுடைய பார்வை இருக்குல்ல, இவங்களுடைய பார்வை எங்கே படுதுன்னா தில்கா அஸ்ஹாபின்னார், இந்த நரகவாசிகளை பார்க்கறது மாதிரி ஒரு ஏற்பாடை அல்லாஹ் பண்ணி வச்சுட்டு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான், சொர்க்கவாசிகள் அதை பார்த்த உடனேயே அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்களா, ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் லாலிமீன், யா ரப்பே இந்த அநியாயக்காரர்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்துறாதன்னு சொல்லி துஆ செய்வாங்களாம். அப்போ அவ்வளவு கடினமான வேதனை. நம்ம சொல்கிறோம்ல, இப்போ உலகத்தில் உள்ள எல்லா வேதனைகளில் இருந்தும் தப்பிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது. ஆனால் நரகத்தினுடைய வேதனையில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு எந்த விதமான வழியும் எந்த விதமான ஆப்ஷனும் நமக்கு இல்லவே இல்லை. இப்போ அதனால் கவனத்தில் வச்சு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, அதிகமாக நீங்கள் துவா செய்யணும். என்ன துவா? ரப்பன அஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான ஹராமா அப்படிங்கிற துவாவை நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். இதில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு சம்பவம், அதை சொல்லி நம்ம முடிச்சுருவோம் பயானை. என்னண்டா, கடைசியாக ஒரு மனுஷன் என்ன செய்வார், எங்கேருந்து வருவார், நரகத்துலேருந்து வெளியே வருவார். கறிக்கட்டை மாதிரி கருகி போய் அவரை தூக்கி வெளியில் கொண்டு வந்து எல்லாம் நிறுத்துவான். நிறுத்திட்டு அவரை ஏன் தெரியுமா அங்கேருந்து தூக்கணும் எல்லாம், அதுக்கு ரீசன் இருக்குது. அவர் நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொழுகையினுடைய அடையாளம் தான், சுஜூது செஞ்ச அடையாளம் தான். நம்ம தொழுகிறதுக்கே அவ்வளவு மேல் வலிக்குது கால் வலிக்குதுங்கிறோம். அப்போ நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொழுத அடையாளத்தை வைத்து தான் எல்லாம் என்ன செய்கிறான், அதான் கடைசி ஆள். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தொழுகாதவன்லாம் போகவே முடியாது. எங்கே நரகத்துக்கு போனால் கூட தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கான ஆப்ஷனே இல்லை நமக்கு. அப்போ ஆப்ஷன் எதுக்கு இருக்கும்னா, தொழுதுட்டு பாவம் செஞ்சுட்டு நரகத்தில் போய் விழுந்திருக்காரு அந்த மனுஷன். அப்படியுமே விழுந்து அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நரகத்துலேருந்து அவரை வெளியே எடுக்கிறான். வெளியே எடுத்து அவரை தண்ணியை ஊற்றி கழுவிட்டான். தண்ணியை ஊற்றி கழுவுனதுக்கு பிறகு ஆள் பளிச்சுன்னு வெள்ளை வெளியேன்னு ஆகிட்டார். கறிக்கட்டை மாதிரி வெளியில் வந்தவர் அந்த தண்ணியை ஊற்றி கழுவுனதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு, பளிச்சுன்னு வெள்ளை வெளியேர்னு ஆள் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஹீரோ மாதிரி ஆகிட்டார். இப்படி ஆனதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அவர் நரகத்துலேருந்து தான் வெளியில் வந்திருக்கிறார். அப்போ அல்லாஹ் அவரை எப்படி நிறுத்தி வச்சுருக்கான், வெளியில் கழுவுனதுக்கு பிறகு அல்லாஹ் எப்படி நிறுத்தி வச்சுருக்கான் தெரியுமா? நரகத்தை பார்த்த மணிக்கே நிறுத்தி வச்சுருக்கான். அவருக்கு சொர்க்கம்லாம் கண்ணுக்கு தெரியலை, இப்படி தான் திருப்பி வச்சுருக்கான். அல்லாஹ் திருப்பினா தான் நம்ம எதையுமே பார்க்க முடியுங்க. அதனால தான் சொர்க்கவாசிகள் கூட துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் அந்த பக்கமாக எங்களை திருப்பி விட்டுறாதன்னு சொல்லி துவா செஞ்சாங்க சொர்க்கவாசிகள்.
அப்போ அங்கே பாருங்க, இந்த மனுஷன் வந்து நரகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவர் துவா செய்கிறாரு அல்லாட்ட, யா ரப்பி இறைவா இஸ்ரிஃப் வஜிஹி அனின்னார், யாரெல்லாம் நரகத்தை வந்து என் முகத்தை விட்டு திருப்பி விட்டுரு, என் முகத்தை திருப்பி விட்டுரு, எங்கேருந்து நரகத்தை பார்க்குறதுலேருந்து என் முகத்தை திருப்பி விட்டுரு அப்படின்னு அவர் அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாரு. துவா செஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் இந்த கெட்ட வாடை எனக்கு சுத்தம், அவரே நரகத்துலேருந்து தான் வந்திருக்காரு, என்னமோ சொர்க்கத்துலேருந்து வந்தவர் மாதிரி அவர் பேச்சு, வெளியில் வந்துட்டார்ல தலைவன், வெளியில் வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு பேச்சு வேற மாதிரி இருக்கு. எப்படி சொல்கிறாரு, அந்த வாடையே எனக்கு பிடிக்கல ரப்பே, என்னை இங்கேருந்து அப்புறப்படுத்திடு அப்படின்னு சொல்லி துவா செய்யும்போது அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் இப்போ தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நேரடியான பேச்சுவார்த்தை. இங்கே வந்து மொழிபெயர்ப்புக்கு டிரான்ஸ்லேஷனுக்கெல்லாம் வந்து ஆள் கிடையாது. மூப்பனார்லாம் பேசினாருன்னா சன் டிவியில் வந்து கீழே டிரான்ஸ்லேஷன் போடுவான், தமிழில் தான் பேசுவார், அதுக்கே டிரான்ஸ்லேஷன் போடுவான் சன் டிவியில். அந்த மாதிரிலாம் இங்கே டிரான்ஸ்லேஷனுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அல்லாஹ் நேரடியாக அந்த அடியான இடத்துல பேசுகிறான். சரியா? அப்போ பேசும்போது அல்லாஹ் கேட்குறான், இங்கே பாரு, இப்போ திருப்பி விடுறதெல்லாம் சரி, உனக்கு எனக்கு டீலிங் இவ்வளோ தான், திருப்பி விட்டதுக்கு பிறகு வேறு எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த மனுஷன் லா பிஇஸ்ஸத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இதுக்கு பிறகு உங்ககிட்ட நான் எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அல்லாஹ் வந்து திருப்பி விட்டுட்டான். எங்கேருந்து நம்ம இந்த துவாவை இங்கேயே கேட்கணும், நரகத்துக்கு போகணுமா என்ன? இது வந்து கடைசி ஆப்ஷனில் உள்ள மனுஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆப்ஷனுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. உள்ளே போய் விழுந்தோம்னா தாங்க முடியாது நம்மளால். சின்ன சின்ன வேதனைகளையே நம்மளால் இங்கே தாங்க முடியலை. அதுவும் நம்மெல்லாம் கூட ஏசியில் வளர்ந்து பெட்டிலேயே படுத்து பெட்லேயே வளர்ந்து எந்திரிச்சு இப்போ ரொம்ப சுகமான வாழ்க்கையில் நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். அங்கே எல்லாம் போய் வாட முடியாது நம்மளால். ஒரு நாள் தரையில் படுக்க சொன்னால் படுப்போமா? ஒரு நாள் ஏசி இல்லாமல் ரூமில் படுக்க சொன்னால் இப்போவே படுக்க முடியல. குளிர்காலம் இது வெயில் காலம் வரவே இல்லை, இப்போவே படுக்க முடியல ஏசி இல்லாமல். இப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம சுகம் கண்டுட்டோம், உடல் சுகம் கண்டு பழகிருச்சு. அதனால் அல்லாஹ் இடத்துல எப்போவுமே இப்போ இருந்தே துவா செய்யணும். என்னென்ன ரப்பன ஸ்ரீஃப் அண்ணா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான ஹராமாங்கிற துவாவை கேட்டு அரபியில் மனப்பாடம் பண்ண முடியலையா, தமிழ்லையா துவா செய்யுங்க. ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் நீங்கள் தொழுகும்போது அல்லாஹ் இடத்துல கேளுங்க, யாரெல்லாம் நரகத்தில் இருந்து என்னுடைய முகத்தை திருப்பி விட்டுருன்னு கேட்டுக்கிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ இதில் பாருங்கள், அவர் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம் பண்ணி இப்போ சொல்லிட்டாரு, யா அல்லாஹ் இதுக்கு பிறகு நான் உன்ட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. திரும்ப என்ன செய்கிறாரு, ஏன்னா இவ்வளவும் பேசி முடிச்சாச்சுல, உடனே கேட்க முடியாது, சக்கத்தை கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் ஆள். சைலண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ யாரெல்லாம் என்னடா அப்படின்னு கேட்குறான் அல்லாஹ். திரும்பி கூப்பிட்றான் யார் அப்பேண்டு. இப்போ என்னடா உனக்கு என்னடா வேணும்னு அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் அந்த சொர்க்க வாசலில் மட்டும் கொண்டு போய் என்னைய கொஞ்சம் நிறுத்தி விட்டுறேன். என்னடா சொன்ன நீ முதல்ல, என் மேலே சத்தியம் பண்ண இல்லைடா, என் கண்ணியத்தின் மேலே சத்தியம் பண்ண இல்லைடா, சத்தியம் பண்ணி தானடா கேட்டேன், நான் இதுமாரி எதுவுமே கேட்க மாட்டேன்னு திரும்ப என்ன கேட்குற. இந்த சொல்லுவாங்களே இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்குற கதமும்ல, அந்த கதை தான் இங்கே. அப்போ அல்லாஹ் கேட்குறான், சரி இப்போ இதை பண்ணுறேன், இதுக்கு பிறகு திரும்ப எதுவும் கேட்க மாட்டேன், இல்லை கேட்க மாட்டேன், சரி போய் சொர்க்க வாசலில் நின்றுக்க. இப்போ அங்கே போய் நின்னதுக்கு பிறகு சொர்க்கத்தை பார்த்தாச்சு, ஆசை வருமா வராதா? உள்ளுக்குள்ளே ஹூரினின்னு வேறு இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க வந்து அழகான பொண்ணை பத்தா ஸ்டேஷனில் பார்த்தாலே சாப் பேங்க்குக்கு போயிடுறான். இறங்க வேண்டிய ஸ்டாப்பு பத்தா ஸ்டேஷனு, போக வேண்டியது எங்கே சாப் பேங்க், அந்த எண்டுக்கு போயிடுறான். அப்போ அந்த அளவுக்கு இங்கே சாதாரணமான பெண்களை பார்க்கும்போதே பின்னாடி ஓடுறவன் ஹூருனைன்களை பார்த்ததுக்கப்புறம் நிற்க முடியுமா? அந்த மனுஷனால் ஆர்வத்தை ஆசையை கட்டுப்படுத்தி இங்கே நிற்க முடியலை. யா அல்லாஹ் எனக்கு எதுவுமே வேணாம்டா ரப்பே, என்னை இந்த ஒன்றே ஒன்று மட்டும் கடைசியாக எனக்கு செஞ்சுட்டு உள்ளே கொண்டு போய் என்னை ஏற்றி விட்டுருடா ரப்பே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுறான். சரி அல்லாஹ் போனால் போகுதுன்னு அல்லாஹ் கொண்டு போய் உள்ளே விட்டுட்டான். விட்டதுக்கு பிறகு இந்த மனுஷன்ட்ட அல்லாஹ் கேட்குறான், வேறு ஏதாவது வேணுமாடா அப்படின்னு. அப்போ இந்த மனுஷன் சொல்கிறான், இல்லை யா அல்லாஹ் எனக்கு இனிமேல் எதுவும் வேணாம், வந்துட்டேன், இல்லை சொர்க்கத்துக்குள்ளே வந்தாச்சு, இனி இதுக்கு மேலே என்னத்த போய் கேட்குறது, ஒன்றும் கேட்கல அவர். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்போ நீ இங்கே வந்ததுக்கப்புறம் இதில் இருந்து உனக்கு 10 மடங்கு சிறப்பானதை நான் உனக்கு தர்றேன்னு சொல்லும்போது இந்த மனுஷன் அல்லாஹ் இடத்துல கேட்பானா, எப்படி கேட்பானா, தஸ்கருபி வ அந்த ரப்புல் ஆலமீன், யாரெல்லாம் உலகத்துக்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் நீ போய் என்னை கிண்டல் பண்ணலாமான்னு கேட்பானா. அந்த மஸ்கரான்னு சொல்லி அரபுக்காரன் சொல்லுவான் தெரியுமா, என்னடா மஸ்கராவா, மஸ்கரா பண்ணுறியா அப்படின்னு கேட்பான்ல, அதை தான் இங்கே அதே வார்த்தை. தஸ்கருபி வ அந்த ரப்புல் ஆலமீன், யாரெல்லாம் நீ உலகத்துக்கெல்லாம் எஜமானே, ரப்புல் ஆலமீன், நீ வந்து என்கிட்ட போய் இப்படி என்னைய போய் கிண்டல் பண்ணலாமா? அவன் நினச்சிக்கிட்டான் அல்லாஹ் வந்து தரமாட்டான், அந்த 10 மடங்கு தரமாட்டான், சும்மா கிண்டலுக்கு கேட்குறாங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு அப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சந்திரா எடுத்துக்கடா போடா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உள்ளே அனுப்பி வைக்கிறாங்கிற செய்தியை பார்க்குறோம்.
அப்போ இந்த மாதிரி கடைசி தருணத்திலையாவது ரொம்ப கடைசி தருணம் இது இவன் தான் கடைசி ஆள் உள்ளே போகிறதில்ல, இவனுக்கு பிறகு யாரும் கிடையாது, இவன் தான் கடைசி. இப்போ இவனுக்கு பிறகு யாருமே எங்கே போக மாட்டாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நரகத்துக்குள்ளே போய் அந்த அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் ரொம்ப கஷ்டம், தப்பிக்க முடியாத கடுமையான வேதனைகள். இப்போ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் துவா செய்யுங்க, அதிகமாக துவா செய்யுங்க. ஒரு சின்ன நன்மை செஞ்சால் கூட அதுக்கு பல மடங்கு நன்மையை தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஆனால் அந்த நன்மையை செய்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அதாவது சஹாபாக்கள் காலத்தில் அவங்க நிறைய நன்மை செஞ்சாங்க, அது இதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியப்பட்டுச்சு, நமக்கு சாத்தியப்படலைங்கிற இடத்துக்கெல்லாம் இப்போ நம்ம போக வேணாம். நம்மளால் செய்ய முடிஞ்ச சின்ன விஷயம், ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே வர்றோம், 2 ரக்காத் தொழுக முடியும், நம்மளால் முடியும்ல, ஒன்றும் ஆயிராது, குனிஞ்சு நிமிடுறதுனால நமக்கு ஒன்றும் ஆயிராது, அதை செய்யலாம். போகிற போக்கில் யாராவது ஒருத்தருக்கு நன்மையான விஷயத்த சொல்லிட்டு போகலாம், இல்லை செஞ்சுட்டு போகலாம். ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிட்டு போகலாம், திக்கில்லாமல் நிற்கிறவனுக்கு ஒரு திசையை காட்டிட்டு போகலாம். சின்ன சின்ன நன்மைகள் தான், ஒன்றும் பெரிய எதையும் தூக்கி மலையெல்லாம் தூக்கி நிறுத்த சொல்லலை. அப்போ நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உபகாரங்களை மக்களுக்கும் செய்யணும், அதே நேரத்தில் அமல்கள் நம்ம அதிகமாக செய்யணும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அமல்களில் பெருசாக ஒன்றும் இல்லை. டெய்லி முடிஞ்ச வரைக்கும் கடைசி குறைந்தபட்சமாக எதை செய்கிறீங்களோ இல்லையோ 5 வக்து ஃபர்ல் தொழுகையை தொழுதுருங்க. வேறு எதுவுமே வேணாம், எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது திருநெல்வேலிக்காரவங்க சொல்லுவாங்க, திருநெல்வேலி தென்காசி சைடில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நல்லா இருப்பீங்க, நீங்கள் இதை மட்டும் செஞ்சுருங்களேம்பாங்க. அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு சொர்க்கத்துக்கு நம்ம போகணும்னா அதற்கு தேவையானது குறைந்தபட்சமாக நமக்கு அந்த தொழுகை நம்மக்கிட்ட வேணும். அதனால் அந்த டெய்லி ரெகுலராக இந்த நோம்பில் மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்னேன் முன்னாடி, நோம்புக்கு மாசலாமான்னு கடைசியில் சொல்லிட்டு போகிறதுல நமக்கு பெரிய வெற்றி இல்லை. கண்டினியூவாக மவுத்து வரைக்கும் நம்மளுடைய தொழுகையை கொண்டு போவோம். மற்றதெல்லாம் வேணாம், மற்றது செய்ய முடியும் முடியாது, குரான் ஓதுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும் நேரம் இருக்காது, நீங்கள் ரொம்ப பெரிய பிஸி ஷெடியூலில் உள்ள ஆட்களாக இருப்பீங்க, என்ன பெரிய மல்டி மில்லியனர் பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க. அதனால் நம்ம மற்ற விஷயங்களெல்லாம் சொல்லலை. குறைந்தபட்சமாக இந்த 5 வக்து தொழுகையவாவது தொழுது கபரில் வேதனை இல்லாமல் மௌத்தாகும்போது நம்ம படித்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அவ்வளவு மரண வேதனை இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதெல்லாம் நம்ம தாண்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என்றைக்கா ஒரு நாளைக்கு சந்திச்சு தான் ஆக போகிறோம், தப்பிச்செல்லாம் எங்கேயும் போக முடியாது. எப்படி கல்யாணம் ஆச்சோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு மௌத்தும் ஆகத்தான் போகுது, சரியா? அப்போ அதனால் தப்பிக்க முடியாது. கல்யாணத்துலேருந்து எப்படி தப்பிக்க முடியலையோ பிடிச்சி கட்டி வச்சாங்களோ அதே மாதிரி மௌத்துலேருந்து கட்டி வச்சுருவாங்க, கட்டி தூக்கி கொண்டு போய் அமுக்கிடுவாங்க குழிக்குள்ளே. அப்போ அமுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த குறைந்தபட்சமாக இந்த 5 வக்து தொழுகை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நியத்து வச்சுக்கோங்க. மௌத்து வரைக்கும் நான் 5 வக்து தொழுகையவாவது விடவே மாட்டேன், எந்த சூழ்நிலையிலையும் விட மாட்டேன் இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சு அதை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவருடைய முகங்களையும் நரகத்தை விட்டும் திருப்பி விட வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.